வணக்கம் நண்பா. நம்ம கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு கைத்து மில் ஆரம்பிக்கிற பேனல் வச்சு ஒயரிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கைத்து மில்னால் அந்த தேங்காய் மட்டையிலிருந்து வர நாரை கயிறாக திரிக்கிற மில்லு. அதுக்கு பேனல் வச்சு ஒயரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்ததில் பார்த்திங்க அப்படின்னா 10 மிஷின் இறக்கியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாமே பைப் லைன் போட்டு ஒயரிங் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிஷினுக்கு மேலேயே இருந்து பைப் லைன் கீழே இறக்குற மாதிரி, அதாவது இங்கேருந்து பேனல் இருந்து மேலே ஏற்றி கொண்டு போய் அந்த 10 பைப் லைனையும் அந்த ரூஃபிலிருந்து கீழே இறக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இறக்கியிருந்தால் என்ன இருக்குது அப்படின்னா, ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு பூராமே எல்லாம் தொங்கல் விழுந்து கீழே பூரா தொங்கிட்டு இருக்கும் வெயிட்டுக்கு. நம்ம அதனால் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ட்ரென்ச் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் பைப் லைன் போட்டு பேனல்லேருந்து நேராக மிஷினுக்கு கொண்டு போய்க்கலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிப்பா அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று ட்ரென்ச் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஷினுக்கும் தனித்தனியாக பைப் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் கேபிள் விட்டு எடுத்துக்கிட்டோம். ஒவ்வொரு மிஷினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5ல் 4 கோரில் ஒரு கேபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1.5ல் 3 கோரில் ஒரு கேபிள். அதாவது 2.5 ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே 3 மோட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டர் மட்டும் 1.5 HP, மித்த 2 மோட்டருமே 1.5 HP தான். மொத்தமாகவே டோட்டலாகவே 2.5 HP அப்படிங்கிறனால 2.5 போகுது. அப்படிங்கிறனால நல்ல கேபிளில் 2.5 போகுதுங்கிறனால நம்ம 2.5 போட்டிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் கேபிள். அது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த பேனல் போர்டு, அந்த மிஷின் உள்ள பேனல் போர்டு உள்ள பார்த்திங்கன்னா மதர் போர்டில் இருக்குது. அதுக்கு எந்த ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் ஒரு ஸ்டெபிலைசர் வச்சு 4 மிஷினுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் கேபிள் பேனலில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 ஸ்கொயர் நேராக கண்ட்ரோல் கேபிள் அந்த போர்டுக்கே போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த 1.5 ஸ்கொயர் கேபிள் பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் உள்ள அந்த பேனல் போர்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் போர்டெலாம் இருக்குது. அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக தனியாக கொடுக்குறக்கோசரம் தான் ஸ்டெபிலைசர் மூலயமா அந்த 1.5 ஸ்கொயர் கேபிள் போட்டிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி 10 மிஷின் 15 மிஷின் ஏதாச்சும் வைக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யோசிக்காமல் ட்ரென்ச் எடுத்து அதில் கேபிள் போட்டு கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. மேலே ரூஃப்லாம் போட்டு கொண்டு போகிறது அங்கே அந்த மாதிரி வேறு எந்த வேலையும் பண்ண வேண்டாம். ட்ரென்ச்சில் போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட, இல்லை நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கேபிள் போடணும் அப்படின்னா கூட நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த ஷீட் எடுத்துகிட்டு அது மூலமாக நம்ம அந்த கேபிள் திரும்ப கொண்டு போய்க்கலாம். பேனலில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிள் எல்லாத்தையுமே மிஷினுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேனலில் ஃபுல்லாக கனெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று, நம்ம பேனல் வச்சாலோ இல்லை மிஷின் எரெக்ஷன் பண்ணாலோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எர்த்து கண்டிப்பாக போடணும். எர்த்தை கன்ஃபார்ம் எல்லா மிஷினுக்கும் போட்டுருங்க. அதே மாதிரி பேனலுக்கும் எர்த்து கொடுத்துருங்க. ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.